ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இப்பதான் உங்களோட ஓட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேஷ் பண்றீங்களா? யாருக்கு ஓட்டு போடணும்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்களா? எல்லா கவலையும் மறந்துருங்க. நான் சொல்ற சில செக் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான லீடர்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த கட்சி உங்களுக்கு காசு கொடுத்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்களோ அந்த கட்சிக்கு மட்டும் தயவு செஞ்சு ஓட்டை போட்டுறாதீங்க. அதை மீறியும் நீங்க அவங்களுக்கு தான் போடுவேன்னு நின்னீங்கன்னா மாற்ற வேண்டியது அவங்கள இல்லை உங்களை. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்துட்டோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸை பார்த்துட்டோ நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போறேங்கிற டெசிஷனுக்கு மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவன் ஒரு பிஆர் டீம் வச்சிருப்பான், இவன் ஒரு பிஆர் டீம் வச்சிருப்பான். இவன் இந்த கட்சியை மாத்தி மாத்தி திட்டுவான், இவன் இந்த கட்சியை மாத்தி மாத்தி திட்டுவான், இல்ல இவனை பத்தி பெருமையா பேசிப்பான், இவனை பத்தி பெருமையா பேசிப்பான். ஸோ அதனால இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தோ எந்த விதமான ஒரு டிசிஷனுக்கும் வந்துடாதீங்க. கேப்டன் விஜயகாந்த் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷன். அந்த மனுஷனை நம்ம எல்லாரும் ட்ரோல் பண்ணி பொலிட்டிக்கல் கேரியர்ல எவ்வளவு நல்லது பண்ணணும்னு வந்தாரு, அவரை பண்ண விடாம. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தன் பேசுறான், மேடையில பேசும்போது என்ன திக்கி பேசுறான், இல்லை எதனா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்றாங்க, அந்த இதை மட்டும் கிளிப்பை மட்டும் தனியா எடுத்து அதை இப்படி பண்ணிட்டாரு ட்ரோல் பண்ணி இது பண்றது. அப்படி இல்லைன்னா ஃபுல் ஸ்பீச் பேசுறத கொஞ்சோண்டு கட் பண்ணிட்டு தப்பா பேசுற மாதிரி போர்ட்ரே பண்றது. ஸோ மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. ஏஐ மூலியமா நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால சோசியல் மீடியாவை பார்த்து உங்களோட ஓட்டை இவங்களுக்கு தான் போடணுங்கிற டெசிஷனுக்கே வந்துடாதீங்க. தேர்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டெய்லியும் நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து உங்கள் தெருவில் நடந்து போயிருப்பீங்க, இல்லை ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, காலேஜ் போயிருப்பீங்க. உங்களோட ஃபோக்கஸ் ஒர்க் மூலிமா இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் வச்சுட்டு நீங்கள் போயிருப்பீங்க. இப்போ நான் சொல்கிற விதத்தில் நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் தெருவில் நீங்கள் நடந்து போய் பாருங்களேன். காவா நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்கள், குப்பை தொட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுங்கள், ரோடு நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்கள், குண்டு முழி இல்லாமல் நல்லா இருக்கா, கரண்ட்டு கம்பம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்கள், உங்கள் ஊரில் கிரவுண்ட் இருக்கா, லைப்ரரி இருக்கா, இதெல்லாமே இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்கள். இந்த நான் சொன்ன மைண்ட் செட்டில் உங்கள் ஊரை ஒரு வாட்டி சுற்றி பாருங்கள். எல்லாமே நல்லா இருந்ததுன்னா கரண்ட் ரூலிங் பார்ட்டிக்கே நீங்கள் ஓட்டை கேஷ் பண்ணுங்கள். அப்படி எதுவுமே நல்லா இல்லைன்னா புதுசாக வர கட்சிக்கு ஓட்டை கேஷ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 3 செக் பாயிண்ட்ஸை நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கான லீடர்ஸை நீங்களே சூஸ் பண்ணணும். இல்லை அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்டு நீங்கள் ஓட்டை உங்களுக்கு போட தேவையில்ல. ஜஸ்ட் இந்த 3 செக் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட், எந்த கட்சி உங்களுக்கு காசு கொடுக்குதோ அவங்களுக்கு ஓட்டை போடாதீங்க. செகண்ட், சோஷியல் மீடியாவை பார்த்து உங்கள் ஓட்டை தயவு செஞ்சு இவங்களுக்கு தான் போடணுங்கிற டெசிஷனுக்கு வந்துடாதீங்க. தேர்டு, உங்களை சுற்றி இருக்கிற பேசிக் கம்யூனிட்டிஸ் ஒழுங்காக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. இது 3 செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கான ரைட் லீடர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம்.